ஹலோ மக்களே, நானும் என் ஃப்ரெண்டும் ரீசெண்டாக கேரளா வர ட்ரிப் போயிருந்தோம். எல்லோரும் கேரளா அப்படின்னா மூணார், வயநாடு தான் போவாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்க வாகமன் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் போயிருந்தோம். அந்த இடம் ஃபுல்லாகவே செம்ம அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. லைஃப்பில் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவையாச்சும் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடம் இருந்துச்சு. திருச்சியிலேருந்து திண்டுக்கல் வழியாக தான் நம்ம வாகமனுக்கு போகணும். திருச்சி, திண்டுக்கல், தேனி, கம்பம், குமுளி அப்படியே வாகமன் போகிற மாதிரி இருக்கும். ஏன் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் vlog அங்கேயே எடுத்திருப்பேன். ஆனால் அது மைக் கொஞ்சம் ப்ராப்ளம்னால எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. திண்டுக்கல் பக்கம் நெருங்கினதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தேனியிலேருந்து தான் நான் vlog பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி தாண்டி வீரபாண்டியில் இருக்கோம். சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். என் ஃப்ரெண்டு தான் ஓட்டினா வண்டி ஒரு நேரம். ஸோ சாப்பிட்டுட்டு வண்டியை நம்ம எடுத்தோன்னா கரெக்டாக 100 கிலோமீட்ரு இன்னும் வாகமன் போகிறதுக்கு. சரி, அதுக்கு முன்னாடி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நல்லாயிருக்கு, பட் கொஞ்சம் வெயில் அடிக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஓகேங்க, சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போது இன்னும் வாகமனுக்கு 100 கிலோமீட்டருக்கு. இங்கேருந்து எவ்வளோ தூரம் குமிலி? 50-55 இருக்கும். ஃபோன் வைக்கிறையா? சரி, பார்த்துக்கலாம். இன்னும் குமிலிக்கு ஒரு 50 கிலோமீட்ரு, அங்கேருந்துட்டு ஒரு 50. ரொம்ப லைட்டாக தூருதுங்க மழை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, போயிடலாம். அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சுன்னா கோப்ரோ தூக்கி உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இப்போ பிரச்சனை. ஓகேங்க, இப்போ நாங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எங்கடா குமிலி வந்தோமா இல்லையாடா? எங்கிட்ட போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னே தெரிலங்க. இன்னும் குமிலி போகணுமோ? மேப்பு போட்டுக்கிட்டுமா? இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது போல். ஆமாம், ஒரு இந்த மலையை தாண்டினா தானே கேரளா. ஆமாம், வண்டி எந்த வண்டியாக இருந்தால் என்ன ப்ரோ? TN60 AY வண்டி எங்கடா? 30 தாண்டாது போலடா. பெட்ரோல் குடிச்சிட்டோம். ஆமாம், இது என்னடா இது? போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்குது. காற்று இருக்கான்னு வேறு தெரியலையே. இருங்கடா டேய். வயசான காலத்தில் நீலாம் மலை ஏறணும்னு ஆசைப்படலாமா? என்னமோ ஊடுற மாதிரியே இருக்குடா, பூச்சி கீச்சி. ஏண்டா இருடா, குமிலி போய்க்கலாம்டா. டக்கு டக்குன்னு இப்படி வளைஞ்சோட இன்னொரு ஃப்ரெண்டு வருது. உனக்கு ஓங்கவலை எங்கேயாச்சும் நான் போய் விட்டுருவேனான்ட்டு. என்னடா இது? நாகர்கோயிலேருந்து போதா பஸ்ஸு குமிலிக்கு? ஓ, குமிலியே நம்ம இன்னும் போகல ப்ரோ. குமிலி எத்தனை மேப்பு போடு? இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்காடா. இந்த 5 கிலோமீட்டரே 50 நிமிஷம் ஆயிரும் போல. ஏடா ஹாய் ஹாய் தான்டா சொன்னேன். இவர் என்ன ஆட்டோ கழுவிக்கிட்டு இருக்காரு மலையில் நிப்பாட்டி? இங்கே பாருங்க தண்ணி. ஒரு வழியாக குமிலி வந்தாச்சு. குமிலி ஹில்ஸில் தான் இருக்காடா. நான் கூட கீழே இருக்கும்னு நினச்சேன், அடிவாரம்னு நினச்சேன். ஓகே, இதுதான் பஸ் ஸ்டாண்டு போல் இருக்குது. குமிலி பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன்.
மேப் போட்டாச்சுங்க. குளிருது. வாகாமன் எப்படி போகிறது? தெரில அண்ணா. வாகாமன் ரூட் ஸ்ட்ரெயிட்டா? ஏய் வாடா ஏறா. இங்கே ரெயின் கோட் வாங்கிக்கலாமா? இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ்? இன்னும் 45 கிலோமீட்டருக்கு 1.5 மணி நேரம் காமிக்குது. 11:30 மணிக்கு நம்ம வாகாமனில் இருப்போம். ஏறுங்க ப்ரோ. இருங்க போய்க்கிறேன். பரவாயில்ல, குமிலி கொஞ்சம் நல்ல பெரிய ஊராக தான் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல இந்த ரூட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா வாகமன் 38 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த ரூட்டு வேறு லெவலுங்க. இது எந்த ஊர்? எந்த ஊருலாம் தெரில. ஆனால் இந்த பக்கமும் தேயிலை தோட்டம், இந்த பக்கமும் தேயிலை தோட்டம், நடுவில் நம்ம வண்டி வேறு மாதிரி. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸு? இன்னும் 37 கிலோமீட்டர்ஸ். என்னடா இன்னும் இவ்வளோ கிலோமீட்டர் காமிக்குது? இங்கே நிப்பாட்டுவோமா கொஞ்ச நேரம்? இல்லை, கொஞ்சம் மேலே ஏறிட்டு நிப்பாட்டிக்கலாம். யாரு மைனாலாம் நிறையா இருக்குடா. அவன் வளைவுல ஏன்டா நிறுத்துறா? இங்கே நிப்பாட்டுவோம். திடீர்னு ஒரு புலி ஓடி வருமா? இன்னொரு 36 கிலோமீட்டருக்கு. மணி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10:30, 12 மணிக்கு தான் போவோம் போல இருக்கு. நீலாம் ஓட்டக்கூடாது. நான் விலாக் எடுக்கணும் ப்ரோ. விலாகில் தான் இருக்குது. வேறு மாதிரி இருக்குது. யாருமே இல்லைங்க இந்த ஊரில். இது எந்த ஊருன்னு தெரில. பட்டு இது வண்டி யாருமே அவ்வளோ பெருசாக யாரும் இந்த ரூட்டில் வரமாட்டாங்க போல இருக்குது. நாங்கள் ஒருத்தர்கிட்ட வழி கேட்டோம். அவர் இருந்துட்டு இந்த சைடு வாகமன்ல, அந்த சைடு போங்க அப்படின்னாங்க. பட் ஆனால் இங்கிட்டே ரூட் இருக்குது, போகலாம் போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இந்த சைடு வந்தோம். யாருமே வண்டி இல்லை. பட் ஆனால் ரூட்டு வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாகவே அப்படியே டீ எஸ்டேட் தான். செம்மையாக குளிருதுங்க. இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே நின்று ஏதாச்சும் ஃபோட்டோ எடுக்கலாமாடா? அடா பாவி, ஃபோட்டோ எடுக்கலாம். அழகான இடத்துல ஒன்றுக்கு போகலாமான்னு கேட்குறியடா? யார் சாமி நீ? அங்கே பேர் அங்கே ஒரு கார் நிற்கிது பேர். டீ குடிக்க, சாப்பிட எல்லாம் நின்று. அதுவும் இல்லாமல் நீ உருட்டுன்னு திண்டுக்கல் தாண்டி அடிச்சு 5 கிலோமீட்டர் அடிச்சு ஓட்டினேன். மற்ற 120 கிலோமீட்டரும் ஒரு நிமிஷத்தில் கடந்துருக்கோண்டா. ஓட்டி இப்போ 11:50 காட்டுது. எனக்கு என்னமோ சுவிட்சர்லாண்டில் இருக்க மாதிரி இப்போ ஃபீல் ஆகுது. நீ தான் நினைக்கிற? இருக்குங்க இந்த இடமே. கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட்டு ஃபோட்டோஸ் இங்கே எதுவும் எடுக்கலைன்னா இங்கேயே டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் போயிட்டு ஃபஸ்ட்டு ரூமுக்கு போகணும். ஆளுக்கு அங்கங்கே காரை நிப்பாட்டியிருக்கானுங்க. மேப்பை நம்பினோர் கைப்படப்படார். செம்மையாக இருக்குது. மழை பேஞ்சிருக்கு போல இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. மேபி நைட்டு பேஞ்சிருக்கலாம். அந்த தண்ணி அப்படியே ஈரப்பதத்தோடு இருக்குது இடமே. வாவ், செம்மங்க. யாராச்சும் வாகமன் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பைக்கில் வாங்க. இங்கே ஏதோ ஃபாத்திமா ஹை ஸ்கூல்னு இருக்குது. கரெக்டாக போகிறோம். மூங்கலார் எஸ்டேட். செம்மையாக இருக்குது இந்த வியூ. ஓகேங்க, வாகமன் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓட்டு ஓட்டு ஓட்டு. அவனை முந்திரான். அவனை ஓட்ட முடி. போடா வண்டி ஓடுறான். அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்துல விட்டு ஏற்ற சொல்றேன்.